அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக குட்டி கதைகள். ஆன்மீகம். ஒரு செல் உயிர் உண்டாயிற்று. இனம் விருத்தியடைய எண்ணி பெருகின. புழு பூச்சிகள் உண்டாயின. இன்னும் சுகம் வேண்டி அழுக்குகளில் அவை நெளியும் போதே அவற்றின் அங்க அமைப்புகளிலும் அதிக அனுபவத்திற்கான வசதியான மாறுதல்களை விரும்பின. ஆண் என்றும் பெண் என்றும் பிரித்து கொண்டன. நீரிலும் நிலத்திலும் பலவித உயிரினங்கள் உண்டாயின. ஊர்வன, பரப்பன, நீந்துவன என்று உண்டானவை வகைப்பட்டன. ஊர்வனவில் மண்புழுக்கள், செவியான்கள், பாம்புகள் உண்டாயின. கால்கள் இன்றி ஊர்ந்து சென்றவை கால்கள் வேண்டின. பாம்புகளைப் போல பல்லிகள் உண்டாயின. சுவரில் நின்று பூச்சிகளை தின்று வாழ்ந்த அதற்கு வித்தியாசமான வாழ்க்கை வேண்டியிருந்தது. செடிகளில் திரியும் காரோட்டான்களும் பச்சோந்திகளும் உண்டாயின. உருவில் சிறியவை, வடிவு பெரிதாக ஆசைப்பட்டன. உடும்பு உண்டானது. உடும்பை விட பெரிதான முதலை வந்தது. நீரிலும் நிலத்திலும் வாழ நினைத்தபடி முடிந்தது. நீளமான வாலை குறைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாலற்ற தவளை வந்தது. கால்கள் இருந்தாலும் ஊர்வன போலத்தானே உடும்பு வாழ்க்கையும். கால்களால் எழுந்து நின்று ஓட வேண்டும். 4 கால் பிராணிகள் உண்டாயின. சிலவற்றிற்கு வால் இருந்தன, சில நீளத்தை கொண்டன. எல்லாம் 2 விதத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் ஆசைதான். முயல், மான் முதல் யானை, சிங்கம் வரை முயற்சி செய்து உயிர்கள் தங்கள் குணத்திலும் வடிவிலும் மாறுதல் பெற்றன. இதில் வாலை இழப்பதே வளர்ச்சியானது. வால்தனத்தை இழப்பதே பண்பானது. வளர்ச்சியின் பெரிய கட்டமாக வாலில்லா குரங்கு வந்தது. மனம் வளரத் தொடங்கவே சிரிக்க முயன்றது. மனிதனாக மாறியவுடன் நன்கு சிரிக்க முடிந்தது. இப்போது எத்தனை விதங்களில் எப்படி எப்படி சுகம் அடையலாம் என்று அறிந்து கொண்டான். ஆனால் அத்தனை விதங்களிலும் அப்படியே துக்கம் வருகிறது என்றும் தெரிந்து கொண்டான். இன்னும் வசதியும் சுகமும் அவனுக்கு போதவில்லை. தனியாத தாகமாக அது மரணத்திற்கு அப்பாலும் துரத்தியது. கைப்பட்டாலும் கனவு போல கணத்தில் மாறியது. மாறாத குறைவற்ற நிரந்தர சுகம் உண்டா? அப்படி ஓர் ஆனந்தம் உண்டென அறிந்து கொண்டான். உணர்ச்சிகளில் உழன்று கொண்டு அந்த உயிர் அறிவை அடைந்ததும் சுகத்தை விட்டுவிட்டு ஆனந்தத்தை தேடத் தொடங்கியது. அப்போது அதன் பல உணர்வுகளும் தூய அன்பாகிய வடிவிற்குள் வந்தது. ஆஹா, இதுவரை எதை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தோமோ அதை வேண்டாம் என்று தேடுவதை நிறுத்திவிட்டாலேயே ஆனந்தம் என்று அறிந்து கொண்டான். அந்த நிலையிலேயே மனிதன் எல்லாவற்றிற்கும் உயிரான காரணமான இறைவனின் உடலேதான் என்று அந்த ஆன்மாவின் ஆன்மா ஆனவரின் கருணையால் அறிந்து தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் வழியே ஆன்மீகம். நன்றி, வணக்கம்.